ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அண்ட் ஈஸி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 4ல கேட்ட மோடு ரிலேட்டடான கொஸ்டின். யூனிட் 4ல ப்ரீவியஸ் இயர் ஏஎஸ்ஐல கேட்ட கொஸ்டின் தான். அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட பேஸ் பண்ணி இருக்கு. ஜென்ரலா மோட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல மோட் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருப்போம். மோட் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ அப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது ஒரு ரா டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 6 10 11 6 9 9 6 5 621 இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரா டேட்டானா மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ தான் மோட் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். அப்ப இதோட மோடு 6. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸோ ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 5 8 11 9 19 இந்த மாதிரி கொடுத்து இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 30 சம் 42 ஆர் 25 15 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிப்போம், மோட் அப்படின்னா ஃப்ரீக்வன்சில ஹையஸ்ட் ஏதோ அதுதான் மோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நார்மலா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மோடோட கான்செப்ட். இங்க கொஸ்டின் பாருங்களேன், மோடு பை மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ல ஜஸ்ட் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் குரூப்பிங் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆயிருக்கு, இவங்களே குரூப்பிங்னு கொடுத்துட்டாங்க. அப்ப குரூப்பிங்ன்றப்ப ஒரு எக்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்க கேஸ்ல தான் இது யூஸ் பண்ண முடியும். இதுல ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 30 31 40 31 35 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு மோடு அப்படின்றப்ப இந்த மாதிரி கேஸ்ல அப்ப ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆகுறப்ப இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஃப்ரீக்வன்சி அதாச்சும் இங்க 42 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சம் 30 30 இருக்கு ஆர் 27 25 26 இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மேக்சிமம் எங்க லை ஆயிருக்கு, ஸ்டார்டிங்லயே லை ஆயிருச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப when maximum lies in the extreme end, அது ஸ்டார்டாவும் இருக்கலாம் இல்லைன்னா எண்டாவும் இருக்கலாம், அந்த மாதிரி பேட்டர்ன்ல யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல இர்ரெகுலாரிட்டி இருக்கு, அதாவது வேல்யூஸ் நமக்கு வந்து சேமா இல்ல, ப்ராப்பரா இல்ல, அடுத்தடுத்த வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க சப்போஸ் 41, இங்க 42 40 39 37 இந்த மாதிரி. இப்ப வேரியேஷன் பாருங்களேன், இதுல ரொம்ப கம்மியா தானே இருக்கு, கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியோட ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்றப்ப ரொம்ப ஸ்மால் வேரியேஷன் தான் இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சியோட வேரியேஷன் ரொம்ப ஸ்மாலா இருக்கிறப்ப இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ல ப்ராப்ளமும் ஒண்ணு பார்த்துடலாம். ப்ராப்ளம் பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ற பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்ப மேல பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கால்குலேட் பை மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் அதான் நம்மளோட எக்ஸ், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 10 15 20 25 30 35 40 அதான் நம்ம டேபுலர் காலம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்க்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு டேபிள் தேவை. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டேபிள்ல, இன்னொரு டேபிள்ல அனாலிசிஸ் டேபிள். இந்த கம்ப்யூட்டேஷன் டேபிள்ல வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்டை அனாலிசிஸ் டேபிள்ல என்ட்ரி பண்ணிட்டு அதுல இருந்து எது மேக்சிமம் அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுதான். இப்ப நமக்கு ஜென்ரலா மோட் அப்படின்னு இதுல கேட்டாங்கன்னா, இங்க இர்ரெகுலாரிட்டி இருக்கு பாருங்க, அடுத்தடுத்த நம்பர் வந்திருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கா ஃபாலோ பண்ணணும். இங்க கொஸ்டின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸா அப்படியே எழுதிட்டோம். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சியை ஃபர்ஸ்ட் காலம்ல இங்க என்டர் பண்றோம். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 8 12 அப்படியே டைரக்டா எழுதிக்கோங்க. 36 35 28 18 9 இது டைரக்டா கொடுத்துருக்குது. செகண்ட் காலம்ல எப்படி கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா,
1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. 1 2 அப்படின்றது நத்திங் பட் இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா we'll get 71. அடுத்து இந்த ரெண்டு வேல்யூ 46. இங்க வேல்யூ சிங்கிளா இருக்கு, அதனால விட்டுறலாம். இப்ப எந்த பேட்டர்ன்ல நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், ரெண்டு ரெண்டு காலமா 2 3 3 4 4 5 இந்த பேட்டர்ன்ல தான் ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் காலம் 1 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்ப இந்த காலம் ஓவர். அடுத்த காலம் பாருங்க 2 3. அப்ப 2 3. இப்ப 2 3 ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப 12 plus 36. 12 plus 36 is 48. அடுத்து இந்த ரெண்டு காலம் ஆட் பண்றப்ப நம்மளுக்கு 63. இந்த ரெண்டு காலம் ஆட் பண்றப்ப 27. இதுதான். அடுத்த காலம் பாருங்க, இது பினிஷ் பண்ணியாச்சு. இப்ப 2 3. அடுத்து 3 4. 3 4 ஆட் பண்ணணும்னா இங்க பாருங்க, இதுதான் 3 இது 4. 3யும் 4ம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணி இங்க 71 போட்டுட்டோம். 3 4 4 5 ஆல்ரெடி போட்டாச்சு. அப்ப இந்த ரெண்டு ரெண்டா எடுக்கிற ஸ்டெப் ஃபுல்லா ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து 3 3ஆ எடுக்கணும். 1 2 3 2 3 4 3 4 5 இந்த பேட்டர்ன்ல எடுக்கணும். இப்ப பாருங்க 1 2 3 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1 2 3 மூணு காலம் ஆட் பண்ணணும். அப்ப 3 காலம்னா 8 plus 12 plus 36 3. அப்ப 3ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 கிடைக்கும். அடுத்து 3 ஆட் பண்றோம். 3 ஆட் பண்றப்ப 81 கிடைக்கும். அடுத்த காலம் பாருங்க, 1 2 3 பினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து 2 3 4. அப்ப 2 3 4 2 3 4ன்றப்ப 2 3 4 இந்த டேர்ம், இந்த மூணு டேர்ம், இந்த மூணு டேர்ம் கிடைக்கிறப்ப நமக்கு ஆட் பண்றப்ப 83 கிடைக்கும். அடுத்து இந்த மூணு டேர்ம் பண்றப்ப 81 கிடைக்கும். இப்ப அடுத்த பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணணும்? 2 3 4 முடிச்சிட்டோம். அடுத்து 3 4 5 3 இங்க இருக்கு 4 5 இந்த மூணு டேர்ம். அப்ப 3 4 5 36 35 28 ஆட் பண்றப்ப we'll get 99. சரிங்களா? அப்ப அடுத்த பேட்டர்ன் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? 4 5 6 4 5 6 அப்படின்றப்ப 4 5 6 ஆல்ரெடி நம்ம 4 5 6 ஆட் பண்ணி தான் 81 வந்துருச்சு. அப்ப இதுவும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இப்ப கண்டுபிடிச்சோடனே நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு காலம்லையும் உள்ள ஹையஸ்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள ஹையஸ்ட் நம்பர் என்ன? 36. அப்ப அதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள ஹையஸ்ட் நம்பர் 71. இதுல உள்ள ஹையஸ்ட் நம்பர் 63. இதுல உள்ள ஹையஸ்ட் நம்பர் 81. இதுல உள்ள ஹையஸ்ட் இது மூணு ஆட் பண்றப்ப இட் இஸ் 55. சாரி, இங்க வந்து 83. இதுல ஆட் பண்றப்ப 99. ஒரே நம்பர் இருக்கப்ப. இப்ப அனாலிசிஸ் டேபிள்ல எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு. காலம்ல ஹையஸ்ட் வேல்யூவோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்னன்னு பாக்கணும். கரஸ்பாண்டிங் எக்ஸ் 20. அப்ப 20க்கு 1ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ரிமைனிங் எல்லாத்துலயும் டேஷ் பண்ணிடணும். அடுத்து செகண்ட் காலம் பாருங்க 71 எதை ரெண்டையும் ஆட் பண்றப்ப கிடைக்குது? 36 35. அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்னது? 36க்கு 20 35க்கு 25. அப்ப 20 25 20 25ல 1 போட்டுட்டு ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே டேஷ் பண்ணிடணும். அடுத்த காலம் பாருங்க, தேர்ட் காலம்ல எது ஹையஸ்ட்? 63. அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் அப்ப 25 30. அப்ப 25 இங்க இருக்கு, 30 இங்க இருக்கு, மீதி எல்லாமே டேஷ் பண்ணிடணும். ஃபோர்த் காலம்ல என்ன இருக்கு? 81. எதை ஆட் பண்றப்ப? 25 30 35 மூணோட வேல்யூ. அப்ப 25 30 35 ரிமைனிங் எல்லாம் டேஷ் பண்ணிடணும். ஃபிஃப்த் காலம் பாருங்க 81 கிடைச்சிருக்கு. அப்ப 81ன்றப்ப இங்க 15 20 25 இது மூணும் ஆட் பண்றப்பதான் 83 கிடைச்சிருக்கு. அப்ப 15 20
25. அதுக்கப்புறம் லாஸ்ட் காலம் பாருங்க. லாஸ்ட் காலம்ல எதை மூணையும் ஆட் பண்றப்ப 20, 25, 30. 20, 25, 30. இது ஆட் பண்றப்பதான் நமக்கு 30 கிடைச்சிருக்கு. ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம டேஷ் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியில உள்ள டோட்டல் ஆட் பண்ணுங்க. இதுல எதுவுமே கிடையாது. இந்த என்ட்ரியில 1, ஒரே ஒரு 1 இருக்கு, அந்த 1. அடுத்த பாக்ஸ்ல 1, 2, 3 and 4. அப்ப இதுல 4 கிடைச்சிருக்கு. அடுத்த என்ட்ரியில 1, 2, 3, 4 and 5 கிடைச்சிருக்கு. அப்ப 5. இங்க என்ட்ரியில 3. இந்த என்ட்ரியில 1. இந்த என்ட்ரியில நில். அப்ப இதுல மேக்சிமம் எதுன்னு பாருங்க 5. 5ஓட கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்ன 25. அப்ப 25. அப்ப இந்த இடத்துல ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 25க்கு தான் மேக்சிமமா 5ன்னு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. அதாவது 1, 2, 3, 4 and 5. அப்ப 5 கிடைச்சிருக்கு. மேக்சிமமா இருக்குது 25 தான். அப்ப கரஸ்பாண்டிங் 35. இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன அப்படின்னா மோடு. இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 25 தான் உங்களுக்கு மோடா வரும் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ல பண்றப்ப. அப்ப குரூப்பிங்ல இப்ப நேச்சுரலா நம்ம நார்மலா இங்க பக்கத்துல வருது பாத்தீங்களா, இததான் நம்ம இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல மோடு வந்து கரஸ்பாண்டிங் 35, கரஸ்பாண்டிங் எக்ஸ் 25. இதுதான் நம்மளுக்கு மோட் வேல்யூவா இந்த ப்ராப்ளம்ல கிடைச்சிருக்கு. அப்ப இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மெத்தட் ஆஃப் குரூப்பிங் தான் என்னன்றது சொல்லியிருக்கோம். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்ப which of the following is true to calculate by method of grouping அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் frequency is repeated. கண்டிப்பா மேக்ஸிமம் frequency ரிப்பீட் ஆயிருந்தா மெத்தட் ஆஃப் குரூப்பிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் frequency occurs in the very beginning or at end. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, frequencyல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆர் லாஸ்ட் வேல்யூ மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மெத்தட் ஆஃப் குரூப்பிங் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இஃப் தேர் ஆர் irregularities in the distribution. irregularities-னா நம்ம சொன்னதுதான், frequencyல அடுத்தடுத்த வேல்யூ இருக்கும், 36, 35, 34 இந்த மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ்ல கிட்டக்க வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை irregularities அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கண்டிஷனும் வரும், இந்த கண்டிஷனும் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா எப்ப இது ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் கால்குலேட் பண்றது ட்ரூவா இருக்கும் அப்படின்னா இந்த 3 கேஸ்லயுமே ட்ரூவா இருக்கும். அப்ப அவர் ஆன்சர் இஸ் A, B, C and D. ஆப்ஷன் D தான் நம்மளோட ஆன்சர். இந்த மெத்தட் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். நம்ம அகாடமில ஏஎஸ்ஐக்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.